ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் 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 ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 காவல்துறையை கண்டிக்கின்றோம் கைது செய் கைது செய் ஆகாஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய் கைது செய் கைது செய் ஆகாஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கைது செய் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டும் கைது செய் கைது செய் ஆகாஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய் நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டும் காவல்துறையை கண்டித்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று ஒரு மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் தியாகி இமானுவேல் பேரவை முதன்மை செயலாளர் திரு வி.பி. வேல்முருகன் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு ஆர்ப்பாட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் இந்த தமிழகத்தில் காவல்துறை மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. கடந்த 21ஆம் நூற்றாண்டு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் காவல்துறை மிகப்பெரிய படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நமது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இளைஞர்களுடைய கால்களை முறித்து அவர்களை கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலையை கண்டித்து நாங்கள் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன், ஆகாஷ் என்ற ஒரு மனிதன், ஒரு இளைஞன் மானாமதுரையில் திருட்டுத்தனமாக மது விற்கின்ற ஒரு கும்பலை எதிர்த்து குரல் கொடுத்தவர். அந்த குரல் கொடுக்கும் போது இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்படுது. அந்த சண்டையின் மூலமாக அந்த பார் நடத்துறவன் வந்து காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை கைது பண்ணுனா கொண்டு போய் சிறையில் கொண்டு அடைக்கணும். அதை விட்டுப்பட்டு காட்டு பகுதியில் கொண்டு போய் ஒரு இளைஞனை கொடூரமான முறையில் காலை ஒடித்து ரத்தம் கால் வந்து சொட்டு வடியுது. 28 காயங்கள் அவர் உடம்புல இருந்திருக்கு. காவல்துறை அந்த அளவுக்கு தாக்கி இருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? கேட்க நாதியில் என்று நினைச்சு நீங்க அடிக்கிறீங்களா? இல்ல, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அவர் என்ன கொலையை செஞ்சாரு? இதே நாங்குநேரியில நீங்கள் ஏற்படுத்திய அந்த நாங்குநேரியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. டீ கடையில டீ குடிச்சு கொண்டிருந்த பட்டியல் எடுத்தவர்களை வந்து காமாசுமான வெட்டுனதுல 2 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அந்த குற்றவாளிகளை எந்த ஒரு காயம் இல்லாம முகமூடி அணிந்து போட்டா போட்டு நீங்க சிறைக்கு அனுப்புறீங்க. ஆகாஷ் என்ன செஞ்சாரு? ஆகாஷ் வந்து மது விற்பனையை நீ ஏன் திருட்டுத்தனமா இங்க வந்து விற்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து வருதேன். அவரை கொண்டு போய் நீங்க வந்து இந்த அளவுக்கு கொடுமையா தாக்கிருக்கீங்க. 6ஆம் தேதி கைது பண்றீங்க. 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் வந்து அவரே வாக்குமூலம் கொடுக்கிறாரு. வாக்குமூலம் கொடுத்து 8ஆம் தேதி நீங்க சாகடிக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்குது? தொடர்ச்சியா அந்த தமிழக அரசு 25-26 லாக்அப் டெத் ஆயிருக்கு. எதுக்குமே நியாதி கிடைக்கல. அது மாதிரி ஆகாஷுக்கு இந்த நீதிமன்றத்தை உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை கைது பண்ணி சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் மற்றபடி கொலை வழக்கிலையும் இந்த நீதிமன்றம் எங்களுக்கு வந்து முன்மாதிரியா திகழ்ந்து இருக்கு. இந்த தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு வெள்ளை அறிக்கையும் விடவில்லை. இதையே நமது அஜித் இறந்தப்ப நம்ம இப்ப உள்ள முதலமைச்சர் அவர்கள் வந்து தொலைபேசியில் அவங்க அம்மாட்ட சாரி கேட்டாரு. இதே நாங்க இப்ப சித்திருக்காப்புல இந்த பேருக்கு ஏன் சாரி கேட்க முடியல? அப்ப நீ வந்து சாதியை பாக்குற, சமத்துவம் இல்லை. இங்க வந்து இந்த ஆட்சியில வந்து சமத்துவமே கிடையாது. வன்மையா கண்டிக்கின்றோம். காவல்துறையே இந்த மரணம் தான் உங்களுக்கு கடைசி. இதுக்கு மேல் நீங்கள் எந்த ஒரு இளைஞனையோ நீங்க கொண்டு போய் லாக்அப் டெத் பண்ணா தமிழகம் முழுவதும் எங்கள் அமைப்புகள் கடுமையான போராட்டங்களை எடுக்கும் என்று சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.
மானாமரையை சேர்ந்த தம்பி ஆகாசனுடைய படுகொலையை கண்டித்து நடக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தியாகி இமானுவேல் பேரனுடைய முதன்மைச் செயலாளர் வழக்கறிஞர் தோழர் வேல்முருகன் அவர்களை இங்கிட்டு போங்க. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் இதுவரையிலும் நடைபெறாத ஒரு சில காரியங்கள் மிக கொடூரமான முறையிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. முதலிலே ஒரு பணியில் சேரும் பொழுது காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் அந்த பணியினுடைய உறுதிமொழி ஃபார்மிலே கையெழுத்திட்டு அதை படித்து காண்பித்து கையெழுத்து விட்டுதான் இந்த பணியிலே சேர்கிறார்கள். உறுதிமொழி ஃபாரம் என்பது அனைவருக்கும் சமம், சமத்துவம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றதோ அதனுடைய கட்டமைப்பில் தான் கையெழுத்து இட்டுட்டு அந்த பணியில் நாம் அமர செய்கின்றோம். அப்படி இருக்கும் தருவாயில் ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாம், 3 முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு என்பது அவனை திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு நாம் பயன்படுத்தலாம். ஆனால் எடுத்தவுடனேயே அவனை அடித்து கொலை செய்வது என்பது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக தலித் இளைஞர்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தவறு செய்கிறவர்களை மது விற்பவனையும் கஞ்சா விற்பவனையும் தட்டி கேட்கின்ற ஒரு இளைஞன், அப்பொழுது இருவருக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது, அசம்பாவம் நடைபெறுகிறது. ஆக அவன் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கிலே அவனை எஃப்ஐஆர் போட்டு தூக்கி கொண்டு போய் ஒரு ஸ்டேஷனில் வச்சு விசாரணை செய்யலாம். ஆனால் செய்தி எப்படி வருகிறது? ஆகாஷ் என்ற மாணவனை விரட்டி போய் பிடிக்கும் பொழுது அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேலப்பசலை பாலத்திலிருந்து கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டதாக தகவல் வருகிறது. ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் 28 இடத்தில் அவருடைய உடம்பில் காயங்கள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த இளைஞர் நீதிமன்றத்திலே கொடுத்த வாக்கு என்னவென்றால், என்னை கொண்டு போய் கண்ணை கட்டி இன்னொரு இடத்தில் கொண்டு போய் என்னை காலை அடித்து உடைத்து விட்டார்கள். சிவகங்கையில் பெற்றோருக்கு தகவல் சொல்லி சிவகங்கை போறாங்க, அங்கே இல்லை. மதுரைக்கு போனால் மதுரையில் இல்லை. இப்படி பெற்றோர்களை அலைய விட்டு இந்த மாதிரியான செயலை, ஒரு கேவலமான செயலை செய்து இந்த இளைஞனுடைய உயிர் என்று பறிபோய் கொண்டிருக்கின்றது. காவல்துறை சட்டத்தினுடைய உட்பாடுதான் நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த சட்டத்தினுடைய உட்பாடில் வேலை பார்க்கும் பொழுது இவரை தண்டிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். ஆனால் ஒருத்தரை உயிர் போகின்ற அளவில் நீங்கள் தண்டிக்கும் பொழுது அது சாதிய கண்ணோட்டத்தில், சாதிய மனப்பான்மையில் தான் இதை செய்கின்ற செயலாக நாங்கள் கருதுகின்றோம். காவல்துறை நாங்கள் எல்லோரையும் தவறு சொல்லவில்லை, எந்த ஒரு காவல்துறை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் சாதிய மனநோயாளியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழக அரசு உடனடியாக இந்த ஆகாஷுடைய படுகொலைக்கு யார் காரணமோ அவர்களெல்லாம் உடனே பாரபட்சமின்றி அவர்களை
அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான செயல் இருக்கக்கூடாது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.